ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி வந்து சாப்பாடு வீடியோவில் கிழங்கு மீனெல்லாம் வச்சு ஒரு கிரேவி பண்ணிட்டு பார்த்தீங்களா, அது எப்படி செய்கிறதுங்கிறது குட்டி மீன் விளாக் பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நெத்தலியை அழகாக கழுவி என்ன செஞ்சுன்னு உள்ளே போட்டுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. போட்டுட்டு அப்புறம் மாங்காய் எடுத்து போடுங்க. அப்புறம் வந்து தக்காளி மிளகாய் இதையும் எடுத்து உள்ளே போடுங்க. மாங்காய் எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டுனா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் வந்து புளியை கரைச்சி ஊற்றிக்கிடணும். மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து வத்தல் தூள் பார்த்துக்கிடுங்க. மூணும் போட்டுக்கிடணும். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த கிழங்கு வந்து அவிச்சு வச்சுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. இந்த மூணும் போட்டுட்டு கிழங்கு அவிச்ச கிழங்கு உள்ளே என்ன செய்யணும் தட்டி அப்படி ஒரு மாதிரி 4 சுற்றிக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அப்போ தான் அது மிக்ஸ் ஆகும். சரியா? அப்புறம் தேவையான அளவுக்கு என்ன செஞ்சணும், உப்பு போட்டுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் கையை வச்சு என்ன செஞ்சிடலாம், நீங்கள் கலக்கி விட்டுக்கலாம் பார்த்துக்கிடுங்க. இது வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், அப்புறம் வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வெறுமனமே அந்த கிழங்கு கூட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு பழைய கஞ்சிக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. அப்படியே உள்ள வச்சு மூடி வச்சுட்டு தீ போட்டு கொஞ்சம் நேரத்தில் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் வந்து இந்த தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. தேங்காய்க்கு வந்து தேங்காய், அப்புறம் ஜீரகம், அப்புறம் சின்ன உள்ளி, சரியா? இந்த 3 அரைச்சி கொஞ்சம் என்ன செய்யணும் போட்டுக்கிடணும் பார்த்துருங்க. போட்டு நீங்கள் மூடி வச்சிடணும், சரியா? மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அழகான ஒரு கிழங்கு கூட்டு பற்றிங்களா, நெத்திலி மீன் எல்லாம் போட்டு கிழங்கு கூட்டு இது கிரேவியாகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து வச்சு சாப்பிட்லாம் பார்த்துடுங்க. வேறு லெவலில் இருக்கும் பார்த்துடுங்க. உங்களுக்கு இப்படி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நீங்கள் இதை வந்து என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாவே டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.